வணக்கம். பக்தி விஷன் தமிழ் உறவுகளே, நன்றி உணர்வுடன் இயற்கையைப் போற்றும் உன்னதத் திருவிழா தைப்பொங்கல். தமிழர் வாழ்வோடு கலந்திருக்கும் இந்த 4 நாள் கொண்டாட்டத்திற்குப் பின்னால் இருக்கும் ஆன்மீகச் சிறப்புகளைப் பற்றி இந்த நீண்ட தொகுப்பில் நாம் காணவிருக்கிறோம். 4 நாட்களுக்கும் உள்ள அர்த்தங்களையும் சடங்குகளின் தத்துவத்தையும் அறிந்து கொண்டு இந்த இனிய விழாவை இறையருளுடன் கொண்டாடுவோம். நாள் 1. போகிப் பண்டிகை. தைப்பொங்கலின் முதல் நாள் போகிப் பண்டிகை. போகி என்றால் போக்கிவிடுதல் என்று பொருள். வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருட்களையும் நம் மனதிலிருக்கும் பழைய கவலைகள், துயரங்கள் மற்றும் தீய எண்ணங்களையும் நீக்கி ஒரு புதிய துவக்கத்திற்கு நம்மை தயார் செய்யும் நாள் இது. சடங்கு. பழைய பொருட்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து தீயிட்டு எரிப்பார்கள். இது வெறும் பழைய பொருட்களை அகற்றுவது மட்டுமல்ல, மனதிலுள்ள தீய சக்திகளை அழித்து தூய்மையின் ஒளியை வரவேற்பதற்கான அடையாளமாகும். தத்துவம். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே என்ற தெளிவு பிறக்க, மனதில் இருக்கும் அஞ்ஞானம் என்னும் இருளை நீக்க வேண்டும் என்பதே போகியின் செய்தி. இந்த தீயில் கவலைகள் கரைந்து மனம் நிறைவடையும். நாள் 2. தைப்பொங்கல் சூரிய பொங்கல். 2வது நாள் தைப்பொங்கல். இதுவே திருவிழாவின் உச்ச நாள். சூரியக் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள். சடங்கு. புத்தாடைகள் அணிந்து வீட்டில் உள்ள அனைவரும் கூடி புதுப்பானையில் புத்தரிசி, பால், வெல்லம் சேர்த்துப் பொங்கலிடுவார்கள். பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சிக் குரலுடன் பொங்கல் பொங்கி வரும்போது அந்த ஆண்டின் செழுமை பொங்குவதாக நம்புகிறோம். ஆன்மீகப் பலன். சூரியனே பிரபஞ்சத்தின் சக்தி ஆதாரம். அவர் இல்லையெனில் விளைச்சலும் இல்லை, ஜீவராசிகளும் இல்லை. அதனால் நம் வயிறார உணவு அளித்த கதிரவனுக்கு நன்றி சொல்லி ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வேண்டுகிறோம். இந்தப் பொங்கலை முதலில் சூரியனுக்குப் படைத்து பிறகு அனைவருக்கும் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். நாள் 3. மாட்டுப் பொங்கல். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். மனித வாழ்வின் இன்றியமையாத அங்கமான கால்நடைகளுக்கு நன்றி கூறும் அற்புதமான நாள். சடங்கு. உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளைக் குளிப்பாட்டி, அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி, கழுத்தில் மாலை அணிவித்து அலங்கரிப்பார்கள். பின் பொங்கல் நைவேத்தியத்தை மாடுகளுக்கு அளித்து, அவற்றின் உழைப்புக்கு பாராட்டையும் நன்றியையும் செலுத்துவார்கள். தத்துவம். கால்நடைகள் வெறும் விலங்குகள் அல்ல, அவை உழவனின் நண்பன், குடும்பத்தின் செல்வம். இயற்கையின் சமநிலையைப் பேண மனிதன் கால்நடைகளுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை மாட்டுப் பொங்கல் உணர்த்துகிறது. நாள் 4. காணும் பொங்கல். 4வது நாள் காணும் பொங்கல். உறவுகளையும் நண்பர்களையும் கண்டு அன்பை பரிமாறிக்கொள்ளும் நாள். சடங்கு. இந்த நாளில் மக்கள் தங்கள் உறவினர் வீடுகளுக்குச் சென்று வாழ்த்துக்களைப் பரிமாறி ஒருவருக்கொருவர் பாசத்தையும் மரியாதையையும் புதுப்பித்துக் கொள்வார்கள். பெரியவர்களிடம் ஆசி பெறுவதும் கோவில்களுக்குச் சென்று இறைவனை வழிபடுவதும் இதில் அடங்கும். செய்தி. உழவு முடிந்தது, அறுவடை செழித்தது. இனி நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கூட்டுறவோடு வாழ வேண்டும் என்ற சமுதாயச் செய்தியை இந்த நாள் தாங்கி வருகிறது. முடிவுரை. தைப்பொங்கல் வெறும் பண்டிகை அல்ல, அது நன்றியுணர்வு, தூய்மை, இயற்கை வழிபாடு மற்றும் உறவுகளைப் போற்றும் ஒரு வாழ்க்கை நெறி. இந்தத் தை மாதம் உங்கள் வாழ்வில் புதிய வெளிச்சத்தையும் செழிப்பையும் இறையருளையும் பொங்கச் செய்ய பக்தி விஷன் தமிழ் சேனல் சார்பாக மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆன்மீகத் தொகுப்பை பகிர்ந்து அவர்களையும் பொங்கல் ரகசியங்களை அறியச் செய்யுங்கள்.